பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்குமே இந்த சண்டேவோட ஸ்பெஷல் வணக்கம் பொதிகை நிகழ்ச்சிக்கு போலாம் வாங்க. நிகழ்ச்சியுடைய முதல் பகுதி திருக்குறள். இன்னா செய்யாமை அதிகாரத்தை சேர்ந்து 314வது குறள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். இந்த குறளுக்கான விளக்கம்: நமக்கு ஒருவர் தீமை செய்தால் அவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மை செய்தல். செய்த பின் அவர் செய்த தீமையும் நாம் செய்த நன்மையும் மறந்து விடுவதே. நல்ல சிந்தனைக்காக ஒரு திருக்குறள் குறித்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த பகுதி யோகம் என்று. இந்த யோகம் என்ற பகுதியில் தினமும் ஒரு யோக பயிற்சி தெரிஞ்சுட்டு வரும். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற யோகா கிரீவ் சங்கலாசனத்தினுடைய 2வது நிலை. அதை நமக்கு தெளிவா சொல்ல போறாரு சௌந்தரராஜன். செய்து காட்ட போறாங்க சுகந்தி. பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த உடல் முழுவதும் எண்ணற்ற சுரப்பிகள் இருந்தாலும் முக்கியமான சுரப்பிகளை பற்றிய அடிப்படை தகவலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்மளோட இயக்கத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயின் பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஓடி போய் உங்களுடைய எஃபர்ட் எடுத்து அந்த ஃபோர்ஸ் பண்ணி ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒன்று பிரெயின் முதல்ல கம்யூனிகேட் பண்ணணும் அட்ரினல் கிளாண்டுக்கு. அட்ரினல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சுரப்பு என்ன பண்ணணும்னா, உடல் முழுவதும் அதற்கு தேவையான சக்தியை கிட்டத்தட்ட மின்சாரம் மாதிரி பாய்ச்சணும். அது இப்படி பாய்ச்சின உடனால தான் உங்களால் ஓடி போய் ட்ரெயினே பிடிக்க முடியும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அப்போ இந்த சுரப்பிகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுங்கிறது நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு சமம். நீங்கள் ஆக்டிவாக இல்லை, நீங்கள் ஒரு சுறுசுறுப்பு தன்மையுடன் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு சோம்பேறித்தனம் உடம்புல இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ஒரு ஃபெட்டிக்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை உடம்புல இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இதுக்கு என்ன காரணம்னா, சுரப்பிகளுக்கு போய் சேரக்கூடிய ஏதோ ஒன்று சரியாக போகலை. மெட்டபாலிக் டிஸார்டர்னு பேர் இதுக்கு. மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய இந்த உடல் தனக்கு தேவையான சக்தியை உறிஞ்சுதல், தேவைப்படும் போது செலவழித்தல் மாதிரியான விஷயத்துக்கு மெட்டபாலிசம்னு பேர். அது நடக்காததுனால் இந்த சுரப்பிகளும் சரியாக இயங்குவதில்லை. இதுதான் அடிப்படையான விஷயம். இந்த சுரப்பின்னு நான் அட்ரினல் கிளாண்டு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இது மாதிரி எண்ணற்ற சுரப்பிகள் இருக்குது. இந்த சுரப்பிகளுக்கு என்ன தேவை அப்படின்னா, சரியான அளவு இந்த மெட்டபாலிக் ரேட், நாம் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து அந்த சக்தி உறிஞ்சப்பட வேண்டும். உறிஞ்சப்பட்ட சக்தி அந்த சுரப்பிகளுக்கு அனுப்பப்பட வேண்டும். இதெல்லாம் தான் அடிப்படையான விஷயம். அட்ரினல் கிளாண்டு ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்முடைய ஆக்டிவ்னஸ், நம்முடைய டே டு டே லைஃப் அப்படின்ற 12 மணி நேரம் இருக்குது. காத்தால நீங்கள் 6 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, நைட்டு ஒரு 7-8 மணிக்கு படுக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த 12-14 மணி நேரத்தில் நீங்களாக இருப்பதற்கு முக்கியமான காரணமே இந்த அட்ரினல் கிளாண்டு தான். நீங்கள் எழுந்து போய் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னாலும் இந்த அட்ரினல் கிளாண்டு தான் காரணம். ஒரு முக்கியமான விஷயம் செய்யவே முடியல, சும்மாவே சோஃபாவில் உட்காந்துருக்கணும்னு தோணுது, அதுக்கும் இந்த அட்ரினல் கிளாண்டு தான் காரணம். அந்த வகையில் கிட்டத்தட்ட யோக மரபு மணிப்பூரக சக்கரம்ன்றதை தான் ஒருத்தரோட அக்னி நிலைன்னு சொல்லுது. அதாவது உங்களை உயிரோட்டத்துடன் வைத்துக் கொள்ளக்கூடிய உறுப்பாக அட்ரினல் கிளாண்ட் சொல்லப்படுது. இந்த அட்ரினல் கிளாண்டுன்றது இந்த உடம்பில் தானாக சுரந்து இந்த இயக்கத்தோடு இயங்கி நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கணும். அப்படித்தான் அட்ரினல் கிளாண்ட் உள்ளே போக முடியுமே, அட்ரினலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய திரவம் உள்ளே போக முடியுமே தவிர, நீங்கள் கிடைக்குது, ஈஸியாக கிடைக்குதுங்கிறதுனால வாங்கி சாப்பிட்டு ஒன்றை அடைய முடியாது. அட்ரினல் கிளாண்டுக்கு தேவை ஏரோபிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது உங்களுடைய உடல் இயக்கம் மூச்சுடன் சம்பந்தப்பட்ட உடல் இயக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஏரோபிக்ஸ், அனாரோபிக்ஸ்னு 2 தனித்தனி கேட்டகரி இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த நாட்களில் அதை பற்றி பார்க்கலாம். இந்த அட்ரினல் கிளாண்டை சரியாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது யோக மரபில் மிக முக்கியம். இவங்க அட்ரினல் கிளாண்டுன்னு பேர் கொடுக்கல, மணிப்பூரக சக்கரம்னு பேர் கொடுக்குறாங்க. இந்த மணிப்பூரக சக்கரத்தில் தான் ஒருத்தருடைய இன்பம் அல்லது ஆசை மாதிரியான அடிப்படையான விஷயமே இருக்குன்னு சொல்லப்படுது யோக மரபு. ஒருத்தர் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கியவுடன் அந்த வாங்கினதுக்கான சந்தோஷம் ஒன்று கிடைக்குதுல்ல, அந்த சந்தோஷம் எங்கேருந்து வருது அப்படின்னா மணிப்பூரக சக்கரத்துலேருந்து வருவதாக சொல்லப்படுது. ஒரு பொருள் வாங்கணுன்ற ஆசை ஒன்று இருக்குல்ல, அந்த ஆசை எங்கேருந்து தூண்டப்படுகிறது அப்படின்னா அந்த மணிப்பூரக சக்கரம் தான். இது சைக்கலாஜிக்கலாக. பயாலஜிக்கலாக என்ன நடக்குதுன்னா, நான் முதல்ல சொன்ன மெட்டபாலிசம்னு, ஒரு பொருள் சாப்பிட்றேன்,
அந்த பொருள் முதலில் என்ன நடக்கணும், உள்ளே போய் பிரேக் பண்ணப்படணும். அதாவது துகள்களாக, உணவு துகள்களாக, உணவு துணுக்குகளாக மாறணும். உணவு துகள்களாக மாறிய பின் அந்த உணவு துகளில் இருக்கக்கூடிய, இப்போ நான் ஒரே ஒரு ஸ்வீட் சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த ஸ்வீட்டில் என்ன இருக்கும், ஒரு மில்க் பேடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மில்க் ஸ்வீட் சாப்பிட்றேன், அந்த மில்க் ஸ்வீட்டில் என்ன இருக்கும், கால்சியமும் குளுக்கோஸும் இருக்கும். அப்போது கால்சியத்தை எடுத்துகிட்டு போய் போனுக்கு கொடுக்கணும், குளுக்கோஸ் எடுத்துகிட்டு போய் குளுக்கோன்ஸ் கொடுக்கணும். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு பேர் தான் மெட்டபாலிக்னு பேர். அட்ரினல் கிளாண்ட் சரியாக ஒர்க் ஆகாத ஒருத்தருக்கு இது என்ன ஆகும்னா சரியாக நடக்காது. அவர் ரொம்ப பரபரப்பான ஒரு ஆளாக இருப்பார். அப்போ என்ன ஆகும், அவர் உணவு சாப்பிடுவார், ஆனால் அதன் மூலமாக இந்த உடம்புக்கு தேவையான சக்திகள் உறிஞ்சப்பட்டிருக்காது. சிலருக்கு இன்னொன்று, கொஞ்சம் சாப்பிடணும்னு நினச்ச உடனே ரொம்ப வெயிட் போட்டுருவாங்க. 2 எக்ஸ்ட்ரீமான பீப்புள் நம்ம பார்க்குறோம். சிலர் நல்லா சாப்பிட்றாங்க, ஆனால் அனீமிக்காக எப்பவும் வீக்கான ஒரு ஆளாக இருக்காங்க. சிலர் சாப்பிட்றதே கிடையாது, சாப்பிடணும்னு நினச்ச உடனேயே 2 கிலோ வெயிட் ஏறிடுது. என்ன காரணம்? இது மாதிரியான மெட்டபாலிக் டிசார்டர் தான் காரணம். ஸோ மெட்டபாலிக் டிசார்டர் மாதிரியான விஷயங்கள் சுரப்பிகளை சரிப்படுத்துவதன் மூலமாக நேரடியாக சரிப்படுத்திடலாம். ஸோ நம்ம பயிற்சிகளில் நீங்கள் கவனிச்சா தெரியும், எல்லா பயிற்சிகளிலும் மூச்சு ரொம்ப முக்கியம், மூச்சோட ஏய்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு திரும்ப ஏன் சொல்லிட்டு வரோம் அப்படின்னா, இது ஏதோ ஒரு வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு பயிற்சியாக இல்லாமல் உள்ள அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய சுரப்பிகளுக்கும் நேரடி பயிற்சியாக இது அமையணுங்கிறதுனால தான் மூச்சை நாம் ஒவ்வொரு முறையும் முக்கியமாக சொல்கிறோம். நேற்று நாம் கிரீவ சஞ்சலன் அப்படின்னு ஒரு பயிற்சி பார்த்தோம் இல்லையா, அதோட 2வது நிலையை இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு என்னென்னா, கைகள் மடி மீது நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும், சின் நேராகவே இருக்கட்டும். இந்த சென்டர் பொசிஷன் சொல்லக்கூடிய மைய நிலையில் மெதுவாக மூச்சு உள்ளே இழுத்துட்டு மூச்சு வெளியே விடும் பொழுது இடது அல்லது வலது பக்கமாக மெதுவாக திரும்பலாம். அப்படி திரும்பும் பொழுது உடலில் எந்த அசைவுமே இல்லை, அவங்களுடைய ஷோல்டரோ அவங்களுடைய முதுகு பகுதியிலோ அசைவே இல்லை. மூச்சு உள்ளே வரும்போது மறுபடியும் நேர்நிலைக்கு வந்துடலாம். இது அரை பக்கம் பண்ணியாச்சு. இப்போ 2வது ஹாஃப்னு சொல்லக்கூடிய இந்த பக்கம் மூச்சு வெளியே போகும் பொழுது இடதுபுறமாக திரும்பிட்டு மூச்சு உள்ளே வரும்போது சென்டருக்கு வந்துடணும். இது என்ன நடக்கும்னா, இந்த இயர் லோப்னு சொல்லக்கூடிய காது மடல் இருக்கு இல்லையா, காது மடலுக்கு கீழே இருக்கக்கூடிய இயர் ட்ரம்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அது கனெக்ட் பண்ணக்கூடிய நரம்பு மண்டலமாக இருக்கட்டும். நம்மளோட நரம்பு மண்டலம் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசுவோம். இன்றைக்கி இதற்கான அடிப்படையான விஷயம் சொல்லிடுறேன். நம்ம நரம்பு மண்டலம் முக்கியமாக 3 நிலைகளானது. சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு தான் 3ஆக பிரிக்கிறாங்க. இது இந்த காதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இயர் ட்ரம்னு சொல்லக்கூடிய காது செவிப்பறை இருக்கு இல்லையா, அந்த செவிப்பறை சார்ந்த அத்தனை நோய்களுக்கும் அல்லது செவிப்பறை சார்ந்த இறுக்கங்கள் அனைத்துக்குமான மிக முக்கியமான பயிற்சியாக தான் இது இருக்குது. அதான் நான் முதலே சொன்னேன், கழுத்துங்கிறது ஏதோ ஒரு ஆர்கன் இல்லை, தைராய்டு கிளாண்டும் அதைத்தான் சார்ந்திருக்கு, மூச்சு குழாயும் அதைத்தான் சார்ந்திருக்கு, செவிப்பறையும் அதைத்தான் சார்ந்திருக்கு, பின்னாடி இருக்கக்கூடிய 7 முக்கியமான எலும்புகளும் கழுத்தை தான் சார்ந்திருக்கு. அப்போ ஒருத்தர் கழுத்து பகுதியை மிக இலகுவாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்று பண்ண பயிற்சியோட கண்டினியூவேஷனாகத்தான், தொடர்ச்சியாகத்தான் நாம் இதையும் பார்த்துக்கிட்டே வரோம். நேற்று செய்த பயிற்சி 5 முறை, இன்னைக்கு செய்த பயிற்சி ஒரு 5 முறை, ரெண்டும் சேர்த்து பண்ணுறதுக்கே 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் தான் ஆகும். 4 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் பயிற்சி என்ன பண்ணிடும்னா, இந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய இறுக்கத்தை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணி விட்டோம், தளர்வுபடுத்தி விட்டோம். தளர்வுபடுத்திய உடனேயே உடல் தானாகவே இலகுவாயிடும். இலகுவான ஒரு உடலால் இலகுவான ஒரு மனம், ஆரோக்கியமான ஒரு மனம் அப்படியே அமைஞ்சு போயிடும். அதனால தான் இறுக்கம் இந்த இடத்துல கழுத்து பகுதியில் இருக்காமல் பார்த்து கொள்வதற்கு இது 2வது நிலை, மிக முக்கியமான பயிற்சி. இதன் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ அடுத்த பகுதி பொதிகையின் சமையல் நேரம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் புவனா செல்வராஜ். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான சூப் ரெசிபி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் புதுசாக ஸ்வீட் ரெசிபி, சாட், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு கலர்ஃபுல்லான சூப் ரெசிபி பார்க்கலாம். பரங்கிக்காய் சூப் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பரங்கிக்காய் நறுக்கியது 1 கப், ஆனியன் 1 கப், பச்சை மிளகாய் 3, பட்டை கிராம்பு 2, பெப்பர் சிறிது, பூண்டு 2, கொத்தமல்லி சிறிது, பட்டர் 20 கிராம். ஃபஸ்ட்டு கடாயை ஹீட் பண்ணிக்கிங்க. அதில் 20 கிராம்ஸ் நம்ம பட்டர் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம்.
பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னே இந்த எல்லோ பம்கினை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் குழந்தைங்களுக்கு வந்து இது பிடிக்காத வெஜிடபிள். இதை வந்து எந்த வகையில் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் எனக்கு இந்த சூப் ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இதில் நான் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதே என்னோடய பசங்களுக்கு தெரியாது. நான் அந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக அரைச்சி பேஸ்ட்டாக ரிச்சாக க்ரீமியாக கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அடிக்கடி இப்போ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பம்கின் வாங்கி இந்த சூப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா காய்க்குமே வந்து கிங் அப்படின்னா வந்து இந்த காய் தான் சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பேர் வந்து அரசாணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாணிக்காய் அப்படின்னா காய் எல்லாத்துக்குமே அரசன், கிங் மாதிரி. ஸோ இது அவ்வளோ நியூட்ரிஷியன்ஸ் வந்து நிறைய இருக்குது. யூஸ்வலாக இந்த எல்லோ பம்கின் வச்சு புளி கூட்டு செய்வாங்க, சாம்பார் பண்ணுவாங்க, கூட்டு பண்ணுவாங்க, பொரியல் பண்ணுவாங்க. சூப் வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு ஃப்ளேவர்ஸ்க்காக எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நேச்சுரலாக இதில் இருக்க கலர்ஸ் தான் நமக்கு வரப்போகுது. பட் இருந்தாலும் திக்காக க்ரீமியாக இதோட அவுட்புட் கிடைக்கும். இப்போ இதில் வந்து காரத்துக்காக சில்லி ஆட் பண்ணுறோம். 2 பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் சிம்மிலே மூடி வச்சு வதக்கணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து நல்லாவே வந்து வதங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். ஆனியன் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நார்மலாக இதை வந்து குக்கரில் வேக வச்சு அப்படியே அரைச்சி சில பேர் வந்து சூப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூப் பண்ணுறப்ப அந்த ரா ஸ்மெல் வரும். நம்ம இது வந்து பட்டரில் வந்து இப்போ வந்து வதக்கி பண்ணுறோம். ஸோ அந்த ரிச்னஸ் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு ரீசனே இந்த பட்டர் தான். இந்த பம்கினில் ஒரு லைட்டான இனிப்பு சுவை இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம பெப்பரும் ஆட் பண்ண போகிறதுனால கொஞ்சம் கரெக்டாக வரும். நம்ம சில்லி பெப்பர் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக வரும். இப்போ இது வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது சூடு நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு நம்ம ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இது சூப்பராக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நம்ம தனியாக இதை எதுவும் வேக வைக்கலை. ஜஸ்ட்டு ஃப்ரையிங் பேனில் வந்து பட்டர் போட்டு வதக்கினதுலே நமக்கு நல்லா இந்த ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போ திரும்ப கடாயை சூடு பண்ணி பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எந்த பட்டரும் ஆட் பண்ண வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பட்டரை இதுக்கு வந்து போதும். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பம்கின் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கலர் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது நேச்சுரலாக. ஸோ கொஞ்சமாக தண்ணி. இது வந்து ஒரு சின்ன பீஸ் வாங்கி நீங்கள் அதில் பண்ணிங்கனாவே ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நம்ம மஞ்சத்தூள் எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. நல்ல நேச்சுரல் கலர்லேயே வந்து நல்லாவே ரெடியாக இருக்குது. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஜஸ்ட் அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிச்சா போதும். இந்த டைமில் தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பம்கினில் வந்து லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி 2 சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கொதிக்கிற சமயத்தில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காரம் நிறைய வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பெப்பர் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிங்க. யூஸ்வலாக பம்கின் வச்சு இந்த பூசணிக்காய் வச்சு சாம்பார் பொரியல் அந்த மாதிரி பண்ணவங்க இந்த சூப் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலர் குக்கிங்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
இது ஈவினிங் டைம் நம்ம காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிளில் சூப் பண்ணி சாப்பிட்றப்ப வெஜிடபிள் சாப்பிட்ட மாதிரியும் ஆகிடும், நல்லா ஹெல்த்தியாகவும் நமக்கு கிடச்சிரும். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு, அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ஹோட்டலில் வெளியில் சாப்பிட்றப்ப சூப் திக்காக இருக்கிறதுக்கு அதில் வந்து சோள மாவு வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்ம இதில் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை, நல்லா க்ரீமியாக திக்காக இருக்குது. இதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, பெப்பர் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறவங்க பெப்பர் லைட்டாக போட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் இதோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான கலர்ஃபுல்லான நேச்சுரல் கலரோட எந்த ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ணலை, க்ரீமியான ஒரு சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ அடுத்த பகுதி உணவும் ஊட்டமும். வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியோடைய உணவும் ஊட்டமும் பகுதியில் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற உணவுப் பொருள் கோதுமை. அரிசிக்கு அடுத்து இந்தியாவிலேயே அதிகமாக விளையக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் இந்த கோதுமை. இப்படி அதிகமான உற்பத்தியாளராக இருந்து அதில் என்ன சத்துக்கள் இருக்குது, அதை உணவில் எந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது முறையா, அதை பற்றி நமக்கு சொல்ல போகிறாங்க உணவியல் நிபுணர் மீனாட்சி பஜாஜ் அவர்கள். கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோதுமை ஒரு 25லேருந்து 30 கிராம் கோதுமை எடுத்தோன்னா கண்டிப்பாக அதில் ஹெல்த் உண்டு. ஏன்னா அந்த 25 கிராம்லேருந்து 30 கிராமில் ஒரு சப்பாத்தி நம்மளால் பண்ண முடியும், இல்லை அரை கப்பு உப்புமா கிண்டி சாப்பிட முடியும். அதில் வெறும் 80 கேலரி மட்டுமே. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதில் மாவு சத்து ஒரு 16 கிராம் வரைக்கும் மாவு சத்து இருக்குது. 25 கிராம் ஒரு சப்பாத்தியில் இல்லை அரை கப் உப்புமாவில் 16 கிராம் மாவு சத்து அடங்கியிருக்குது. அதே சமயத்தில் அதில் கொழுப்பு சத்து ரொம்ப குறைவாக இருக்குது. புரத சத்தும் நார் சத்தும் ஆல்மோஸ்ட் சமம். ஆல்மோஸ்ட் 4.5லேருந்து 4.7 கிராம்ஸ் வரைக்கும் புரதமும் இருக்குது, அதே சமயத்தில் நார் சத்தும் இருக்குது. இப்போ நான் இவ்வளோ லிஸ்ட்டு உங்களுக்கு நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்ல, அதில் என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இதை தவிர நிறைய நுண்சத்துக்கெல்லாம் அடங்கி இருக்குது. செலீனியம் இருக்குது. எப்போவுமே நம்மளுக்கு செலீனியம் எந்த அளவு வரைக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த சாயில் மணலில், எந்த மணலில் அந்த கோதுமை விளையுதோ அந்த சாயிலில் இருக்கிற செலீனியம் தான் இந்த கோதுமையில் போய் அவைலபிளாக இருக்கும். ஸோ செலீனியம் பாடிக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நம்மளுக்கு இந்த கோதுமையை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜிங்க், இதில் ஜிங்க் இருக்குது. ஸோ ஜிங்க் நம்ம எதிர்ப்பு சத்தை கூட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் உடம்புல எதுனா புண்ணு இருக்குதுன்னா அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ புண்ணை நிறைய பேருக்கு சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு காலில் புண்ணு வரும், டயபெட்டிக் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்போவுமே 2 இம்பார்ட்டன்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லுவோம். ஒன்று ஜிங்க்கு, ரெண்டாவது வைட்டமின் சி. ஸோ ஜிங்கை நீங்கள் சமையலில் சேர்த்துக்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த டயபெட்டிக் ஃபுட் இருக்கிறவங்க இல்லை ஏதாவது ஒரு புண்ணு இருக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஆத்துறதுக்கு. மூணாவது ஜிங்க் நம்மளுக்கு இம்யூனோ நியூட்ரியன்ட், ஒரு வேல்யூபிள் இம்யூனோ நியூட்ரியன்ட். இதுவே கோதுமையை நீங்கள் முளைக்கட்டி கூட சாப்பிடலாம். நிறைய பேர் முளைக்கட்டி சாப்பிடுவாங்க. ஸோ முளைக்கட்டி சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர் அந்த கோதுமையில் இருக்குதோ அதெல்லாம் டிஸ்ட்ராய் ஆகிட்டு நம்ம பாடிக்கு அந்த ஜிங்க் பயோ அவைலபிளாக இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஹார்ட்டுக்கு, பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு, ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெக்னீஷியம் தேவைப்படுது. அதுக்காக இந்த கோதுமையை ஒரு இருதய நோயாளியாக இருக்கட்டும், உடல் பருமன் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா நீரிழிவு நோயாளியாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே டோட்டல் ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு இந்த கோதுமை நம்மளுக்கு யூஸ்ஃபுல். ஏன்னா அதில் மெக்னீஷியம் அடங்கி இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இதில் பொட்டாசியமும் உண்டு. எப்போவுமே நம்ம ரத்த கொதிப்பை கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா நம்மளுக்கு பொட்டாசியம் தேவைப்படுது. பொட்டாசியம் எதுலெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு, மாதுளை, இதில் எல்லாம் பொட்டாசியம் இருக்குது. நிறைய பேருக்கு புளிச்ச ஆகாரம் பிடிக்காது. நான் சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு வயிற்றெரிச்சல் இல்லைனா அல்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி
யூனோ இண்டிவிஜுவலுக்கு நம்மளுக்கு பொட்டாசியம் தேவைப்படுதுன்னா நம்ம கோதுமையை சமையலில் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த பொட்டாசியம் நம்ம உணவில் சாப்பிட்டோன்னா பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா கோதுமையில் ஸ்டெனால்ஸ், ஸ்டீரால்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெனாலும் ஸ்டீராலும் என்ன வேலை பண்ணோன்னா ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை நல்லா குறைச்சிட்டுடும். ஸோ ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் குறைச்சிட்டாலுமே உங்களுக்கு பிளட் ப்ரெஷரும் கண்ட்ரோலில் வரும். ரத்த குழாய்களில் கொழுப்பு சேராமல் வச்சுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் டோகால்ஸ் உண்டு. டோகால்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ். ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட டீஜெனரேட்டிவ் டிசீசஸை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ். இப்போ உணவில் நம்மளுக்கு ஃபாஸ்பரஸ் எதுக்கு தேவைப்படுது பார்த்தீங்கன்னா எலும்புங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளுக்கு கால்சியம் ஃபாஸ்பரஸ் ரெண்டுமே தேவைப்படுது. ஸோ கோதுமையில் ஃபாஸ்பரஸ் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு பொட்டாசியமும் பிரச்சனை பண்ணும், ஃபாஸ்பரஸும் பிரச்சனை பண்ணும். ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஸோ அவங்க மட்டும் கோதுமையை கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். மீதி பேரெல்லாம் எனிபடி கேன் ஹேவ் கோதுமை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. இப்போ அடுத்த பகுதி, முக்கிய பகுதி, நம் விருந்தினர். 44வது செஸ் ஒலிம்பியாட் கடந்த ஜூலை 28 தொடங்கி ஆகஸ்ட் 10 வரைக்கும் நம்ம இந்தியாவில் நடக்க போகுது, நடந்துட்டு இருக்கு. அதுவும் நம்ம தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு சதுரங்க விளையாட்டு வீரருடைய வாழ்க்கை பயணத்தை தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய நம்புறந்தினர் பகுதியில் இந்திய சதுரங்க விளையாட்டு வீரர், இளம் கிராண்ட் மாஸ்டர் திரு டி குகேஷ் அவர்களை தான் நம்ம நேர்காணல் செய்ய போகிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம், இது உங்கள் நம் விருந்தினர் நிகழ்ச்சி. இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சிறப்பான ஒரு விருந்தினர் தாங்க நம்ம சந்திக்க போகிறோம். அதாவது 64 கட்டங்களுக்குள் நடக்கப்படும் மௌன யுத்தம் தான் இந்த சதுரங்க விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த சதுரங்க விளையாட்டில் தன்னுடைய இளம் வயதிலேயே உலக அளவில் பல மேடைகளை சந்தித்து ஒரு சாதனையாளராக இப்போ அவர் இருந்துட்டு இருக்காருங்க. FIDE வேர்ல்ட் செஸ் ஃபெடரேஷனால் அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாஸ் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு இருக்குது. கிராண்ட் மாஸ்டர், செஸ் சாம்பியன் குகேஷ் அவர்களே தான் இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் குகேஷ். ஹலோ. ரொம்பவே சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். இந்த செஸ் விளையாட்டில் இந்த இளம் வயதிலே நீங்கள் உலக அளவில் பல ஸ்டேஜஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற டைட்டிலும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. முதல்ல அதற்கு பொதிகை தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. அண்ட் செஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பொதுவாக எல்லாருடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நான் சொல்கிறேன். செஸ் அப்படின்னாவே இது இன்டெலிஜென்ட் மட்டும்தான் விளையாட முடியும், மூளையை நல்லாவே யூஸ் பண்ணணும். அண்ட் இது ஒரு மைண்ட் கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செஸ் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு கேமாக இருந்திருக்கு? அண்ட் இந்த செஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? இது எல்லாமே எங்கே ஆரம்பமானது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது இட்ஸ் லைக் அ நார்மல் ஸ்டோரி தான். நான் வீட்டில் அப்பா அம்மா சும்மா ஃபன்னுக்கு ஆடிட்டு இருக்கும்போது நான் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஐ டென்ட் நோ த எக்ஸாக்ட் ரூல்ஸ். பட் அதுக்கப்புறமா I started like playing with my cousin brothers, and they like taught me the rules, and then I joined a summer camp in school, and that's where my interest really started. எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தோன்னா I played, my coaches advised me to play a few tournaments, and the tournamentsல நான் நல்லா பண்ணுறதை பார்த்து like they really pushed me to become a professional, and yeah, it was a huge risk actually, but I had really supportive parents, and my family, my friends, my coaches, they supported me. So உங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் உங்களால் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வர முடியும் அப்படின்னு உங்களை நம்ப வச்ச அந்த ப்ராப்பர் கைடன்ஸ்னால் யார் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோவா செஸ் தெரியாது. ஸோ they couldn't really take big decisions at that time. So my first coach was Bhaskar sir. I met him in the summer camp that I mentioned. And Avadha actually he put trust in me, and he saw me in the training camps, and like நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது, ரொம்ப டேலண்டடாக ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணது பற்றி he was really happy, and அவர் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணார். ஸோ டு ப்ளே டோர்னமெண்ட்ஸ், அண்ட் இந்த டோர்னமெண்ட்ஸில் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் I also performed well. So then Bhaskar sir became my not personal, but I started going full time with Bhaskar sir apart from the summer camp. And we started working seriously. I played
played many more tournaments. So. அந்த ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது யாராலுமே மறக்கவே முடியாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேம் எப்பவுமே நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அது ஞாபகம் இருக்கா உங்களுடைய ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் என்ன நடந்தது அதில்? ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் எனக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இருக்கு. பட் லைக் அதோட பேர் நான் ஐம் நாட் ஷுர். அது பேர் நான் மறந்துட்டேன். பட் இட் வாஸ் ஏதோ ஒரு லோக்கல் டோர்னமெண்ட் இன் சென்னை தான். It was held in some school, I think. Okay. So there it was a 9-round event as far as I remember. 9 or 8 round event. Okay. And first 4 games I lost, I think. Oh, okay. But then the next 4 or 5 games I won. Okay. I scored 5 out of 9, which was already a great score for the first tournament. So super. Yeah, I didn't really have any expectations at that time, but yeah. It was just a very எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போய் விளையாடி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிட்டு வரீங்க. அண்ட் எல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்குமே வந்து யாராவது ஒருத்தங்க இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க, நம்ம இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செஸ்லேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு சர்டன் பிளேயர்ஸ் ரொம்ப பிடிச்ச பிளேயர்ஸாக இருப்பாங்க, அவங்களுடைய ஸ்டைல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஒரு ஃபேவரட் பிளேயர், செஸ் பிளேயர் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? எனக்கு ஆல்மோஸ்ட் ஆல் த டாப் பிளேயர்ஸ் எல்லாம் கிளாசிக்கல் பிளேயர்ஸ் எல்லாருமே பிடிக்கும். பட் ப்ராபப்ளி எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்த பிளேயர் வந்து விஷய் ஆனந்த் சார். ஓகே. பிகாஸ் லைக் நான் ஃபர்ஸ்ட் செஸ்ஸுக்கு சீரியஸாக வர்றதுக்கு முன்னாடி இன் 2013 கால்சன் ஆனந்த் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடந்தது சென்னையில். அண்ட் அப்போ நான் செஸ்ஸில் அவ்வளோ சீரியஸாக இல்லை, பட் ஐ ஸ்டில் went and watched the match. Okay. So it was in this glass door and there were so many spectators and all. So that was the first big impression that he made on me. I always heard about Anand sir. In India he is obviously national hero, and yeah, that was the first impression. And throughout my career he has been like a role model. But there are also some other players like in the 20th century Capablanca. And Fischer was. As I grew, like as I became better, I started admiring Fischer also. Oh, okay. So, and now Carlsen is obviously the. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க? ஸோ அவங்களுடைய கேம் பார்க்குறது, அவங்களுடைய மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் நான் பாஸ்கர் சார் கிட்ட போயிட்டு இருக்கும்போது லைக் ஃபர்ஸ்ட் we mainly focused on Capablanca's games. Oh, okay. So Capablanca had a huge influence on me because like he was a very like positional and very simple player. He like our position romba complicate panna matar. He was it's very hard to do, but he used to keep chess very simple and he was still beating a lot of top players. He was the world champion. So Okay. he was the 3rd world champion. So Right. He had a huge influence on me because for many years, like until I became an international master or even a grandmaster, I was நான் ரொம்ப பொசிஷனலாக தான் இருந்தேன். Okay. So that was a huge influence, and also like recently I have become more aggressive. But Oh, okay. Yeah, first like for many years Capablanca was Okay. like the அவர் தான் உங்களுக்கு பேஸாக இருந்தார். ஓகே, ஃபைன். ஸோ விஸ்வநாதன் ஆனந்த் சார் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவரை சந்திச்சிருக்கீங்களா? அவர் கூட கேம் விளையாடி இருக்கீங்களா? அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கா? ஆக்சுவலாக நான் we are working together. நான் விஸ்வநாதன் ஆனந்தோட வெக்கா அகாடமியில் I'm a student in Vekka Academy. Okay. So that was a huge opportunity for me. I got invited to the academy in 2020. So நாங்கள் நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ் பண்ணியிருக்கோம், ட்ரைனிங் கேம்ஸ் ஆடிருக்கோம். ஓகே. ஸோ ஐ ஈவன் விசிட்டட் ஹிஸ் ஹவுஸ் a couple of times and we played together. ஓ, சூப்பர். ஸோ அவர் என்ன மாதிரியான ஐடியாஸ்லாம் கொடுப்பாரு, என்ன மாதிரியான அட்வைசஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு? மெயினாக அவரோட செஸ் டிஸ்கஸ் பண்ணுறதே இட்ஸ் அ ஹியூஜ் ப்ளஷர் அண்ட் ஹானர். ஜஸ்ட் டிஸ்கஸிங் செஸ் வித் ஹிம் நிறைய கற்றுக்கலாம் த்ரூ தட். பட் also he has given some psychological advice, like at some point I remember in Kolkata I was kind of leading the tournament and then I kind of slipped and it was in 2021 only. Okay. So I kind of slipped and I was like mentally I was not stable. So
he just advised me to take it more easily. Oh, He advised me on how to take practical decisions. okay. Until then I was like very optimistic, very rash and stuff. So அவர் தான் எனக்கு சிம்பிளாக எடுத்துக்க சொல்லி லைக் ஓகே. ஸோ கீப் இட் சிம்பிள் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு அட்வைஸாகவே இருந்திருக்கு. ஃபைன். ஸோ 2015 நீங்கள் வந்து அண்டர் 9 செக்ஷனில் ஆரம்பிச்சிங்க. ஸோ அண்டர் 9 செக்ஷனில் டைட்டில் நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு பிக் லெவல் டோர்னமெண்ட்ஸ்குள்ளே போகும்போது உங்களுடைய அந்த லேர்னிங்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே கற்றுக்க முடிஞ்சது? ஸோ அண்டர் 9 in 2015 I won in Singapore. I don't have a lot of memories in that event. It was ரொம்ப சின்ன பையனாக இருந்தீங்களா? ரொம்ப சின்ன பையன். But I remember some games where I was in trouble. I remember. I was the favorite to win the event. I was நான் the first seed இருந்தேன். But like it was quite close. I didn't perform very well in the event, but I still managed to win. So okay. That was a good thing because like even I knew that even if I don't perform well, I'm still capable of winning tournaments. வேர்ல்டு யூத் செஸ் சாம்பியன்ஷிப்லையும் நீங்கள் வந்து டைட்டில் வாங்கியிருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அண்டர் 12 கேட்டகரியிலே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி விளையாடி இருக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு ஹையர் லெவல் டோர்னமெண்ட்ஸ்குள்ளே போகும்போது இப்போ நீங்கள் லேர்னிங்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு டோர்னமெண்ட்ஸ்குள்ளே போகும்போது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பிளான் பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸில் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பிளான் பண்ணீங்க? Under 12 already I was like நான் நல்ல செஸ் பிளேயராக இருந்தேன். பட் லைக் mentally I was not. Okay. Okay, at that age it's normal, but I was mentally not very stable and strategy plan பண்றதுக்குலாம் I was not very mature, I think. Okay. I just played and won through my just chess understanding. So fine. At that age it's normal, but as I grew and I became better, the mental part really came to the fore. So okay. Actually this World Youth I remember some very nice games that I played. Okay. Especially some of my black wins, they were okay. like very dominating. And I think on the tournament la I really believed that in my age I was clearly the best. Okay. And I just needed to focus on like more stronger events. ஓகே ஃபைன். த இந்தியாஸ் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை உங்களுக்கு இருக்குது. வேர்ல்டு லெவலில் த தேர்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற இன்னொரு பெருமை. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அச்சீவ்மெண்ட்லாம் உங்களுக்கு கிடைச்ச உடனே எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் அந்த டோர்னமெண்ட் எப்படி நடந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். Yeah, in 2019 January I in Delhi Open I became a grandmaster. So actually I had been trying to break the record set by Karyakin Karyakin. So ஒரு 17 டேஸில் மிஸ் ஆயிடுச்சு இல்லையா? Yeah, I missed in 17 days, but ஒரு 1 year ஆக்சுவலாக அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். I thought I had a pretty good chance to break that record, but the main problem at that point was that like it was a huge thing at that time, and like I was also not mentally mature as I said, but so I just could not handle the pressure. It was not, the pressure was not really from the media or my parents or anyone from the outside, but main is the internal pressure. I kept thinking about the record and I thought I had to break it. Okay, so அப்போவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அதை நம்ம பிரேக் பண்ணி ஆகணும். Yeah, that was the அது வந்து ஒரு goal that I took very seriously. That probably one of the first goals that I took very seriously. So for 1 year அதே pressure, like it was constantly running through my mind and I couldn't handle it. So but still, I mean, second youngest grandmaster at the time, it was quite a great achievement, and it was in Delhi and I really enjoyed the result. And the day I became a grandmaster, January 15, 2019, after the game I was just super happy, but like it was kind of spoiled in a way because like the next day I had to play another game, and because of all the hype and all I got distracted and I lost that game from a winning position. So அந்த டோர்னமெண்ட் ஆனப்புறம் I was kind of upset about that last round game, but
பட் ஓவரால் ஐ வாஸ் ஹாப்பி. யூ ஆர் ஹாப்பி. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கேம் நீங்கள் வந்து தினேஷ் கே சர்மா அவர் கூட விளையாடி இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கேம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் அவர் கூட விளையாடும் போது என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிளான் பண்ணீங்க, அண்ட் அந்த ஒரு கேமில் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தது, அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணி நீங்கள் வின் பண்ணீங்க? ஸோ அந்த கேம் பற்றி எனக்கு நிறைய ப்ளசன்ட் மெமரிஸ், கொஞ்சம் அன்பிளசன்ட் மெமரிஸ். ஓகே. ஸோ ஆக்சுவலாக அந்த கேம் முன்னாடி எனக்கு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பேரிங் அண்ட் I knew that if I faced a higher rated opponent, which was very likely, I just needed a draw to become a grandmaster. Okay. But since I was paired against Dinesh K. Sharma, who was slightly lower, lower rated than me, I had to win to become grandmaster. So as soon as I saw the pairing, I was quite nervous. Okay. I was that night I could not sleep at all. So and the before the game I was quite nervous. I didn't really feel good. Okay. But as soon as that was a morning round, so as soon as I prepared in the night, and as soon as I woke up, I was still nervous, but somehow I don't know how, but like somehow when I reached the board and settled down, I was completely relaxed, and Okay. I just took it as one as a game, and I don't know how it happened, but it just happened. So இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸும் பண்ணணும், அட் தி சேம் டைம் ப்ராப்பராக நீங்கள் காயின்ஸ் மூவ் பண்ணி அண்ட் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக கால்குலேட்டிவாக திங்க் பண்ணணும். பிகாஸ் ஆப்போனண்ட் என்ன மாதிரியான ஒரு மூவ் வைக்க போகிறாங்க, அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு மூவ் வைக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அதில் பிளானிங்ஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு கேமாக இருந்தது. அண்ட் இதை தொடர்ந்து வந்து இப்போது சமீபத்தில் ஏப்ரல் மந்த் நீங்கள் 48th லாரோட இன்டர்நேஷ்னல் ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட்லையும் நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கீங்க. கண்டினியூஸாக 9 மேட்சஸ் நீங்கள் வந்து அன்டிஃபீட்டடாக இருந்திருக்கீங்க. ஸோ 7 wins and 2 draws அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு டோர்னமெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த அன்டிஃபீட்டடாக நீங்கள் வந்து அந்த டைட்டில் வாங்கின அந்த ஒரு மூமெண்ட் எப்படி இருந்தது? ஸோ அந்த டோர்னமெண்ட் முன்னாடி I won a couple of open tournaments, but Okay. they were not really very strong open events. So the previous tournament that I played before La Roda, it was in Reykjavik, in Iceland. So on the tournament, it was quite a prestigious event, and it was a disastrous event for me because I played well overall, but in the like final round la I was paired against Pragnananda. Okay. And I knew that I needed to win to win the event. So he was ahead of me by half a point, so if I beat him I would become the champion. Okay. And the game na win panna, and so I'll just win the tournament. Okay. I knew it during the game, so I was really, I was not really nervous, but like I was kind of excited. From the game I was from a clearly winning position, I just panicked and I blundered and lost. Okay. Okay. So that was a very painful moment for me. But after that I had this La Roda event just the next day, so I had to forget that and focus on this event. And I knew that I was in good form, but Okay. just this memory was just very hard to erase. So I was able to focus somehow in this event, and I just carried my good form, and I was kind of lucky also in some games. So overall, it was a very good event. I just played very well, I think. ஸோ நம்ம எந்த ஒரு கேம் போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம கோச்சஸ் சொல்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம எப்பவுமே மைண்டில் வச்சுட்டு தான் அந்த கேம்குள்ளே போகும். அப்படி உங்களுடைய கோச்சஸ் ஒரு கேம் போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான அட்வைசஸ் அண்ட் டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க உங்கள் கேமில்? இப்போ கரண்ட்டாக என்னோட மெயின் கோச்சஸ் விஷ்ணு பிரசன்னா சார். He is from Chennai also, and also I have been working with Vakka Academy. Okay. And Vishyanand sir and some other coaches. So before the game I don't really like நான் பேசிகிட்டு இருந்தேன் என்னோட கோச்சஸோட, பட் பிஃபோர் த கேம் ஐ டோன்ட் ரியலி டாக் டு மை கோச். ஓகே. கோச்சஸோட பேசுகிறது இட்ஸ் ஜென்ரலி before the tournaments. So before the games I just follow my own routine, which makes me focus on the game,
not think about unnecessary things. ஓகே நான் ஜஸ்ட் இந்த ஸ்பானிஷ் ஈவெண்ட்ஸ்லாம் அதான் மெயினாக பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஐ ப்ரிப்பேர் ஃபார் சம் டைம், லைக் ஐ செக் மை ஆப்பனன்ட்ஸ் கேம்ஸ் அண்ட் என்னோட ஆப்பனண்ட் எங்கே தப்பு பண்ணுவாங்க, எங்கே வீக்னஸ் இருக்குது அவங்களுக்கு, எங்கே ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஓகே. ஸோ அந்த கேம்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஐ கீப் அ ப்ரீஃப் ஐடியா இன் மைண்ட். அண்ட் போர்டில் போனோன்னா இட்ஸ் ஜஸ்ட் தட் கேம். அண்ட் இப்போ ஒரு பொசிஷன் வந்தோன்னே let's say I have two options, either to go for a complicated position and a more simpler position. And if my opponent likes complicated position, I have checked this tendency before the game, so I would prefer a simpler position. And if it's he likes simpler positions, I would try to go for a complicated position. ஓகே, ஃபைன். ஸோ ஒரு சைட் செஸ் டோர்னமெண்ட்ஸ் நிறையா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நிறையா கண்ட்ரிஸ் நீங்கள் போய் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் உங்கள் ஸ்கூல் அண்ட் ஸ்டடீஸ் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? முக்கியமாக உங்கள் ஸ்கூல் அண்ட் அவங்க கொடுக்குற சப்போர்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோட ஸ்கூல் வேலம்மாள் வித்யாலயா in Chennai, and they have always supported my chess career. Like the first sonna summer camp where I learned chess, it was held in Velammal Vidyalaya, my school. So my journey started there, and they have been with me throughout my career. So நான் எப்போ எனக்கு வேணுமோ I get permissions to travel or to training, and also they have financially supported me. So my school has been a huge support for me. And எனக்கு எப்போ ஸ்பெஷல் கிளாஸஸ் வேணுமோ, like to study for exams, or if I want to just skip like one of the exams, because I have some important event, I've gotten permissions, and so it has been a very great relationship with me. ஸோ உங்கள் ஸ்கூல் சப்போர்ட் பற்றி சொல்லிட்டீங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்கூலில் நீங்கள் போனோடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்க என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அண்ட் முக்கியமாக உங்களுடைய ஃபேமிலி அவங்க என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? என்னோட ஹோல் ஃபேமிலி இது அவங்க எப்போவுமே நான் என்ன டோர்னமெண்ட்ஸ் ஆடுறேனோ எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆல்வேஸ் ப்ரேயர்ட் அண்ட் supported me. So my family has always been a backbone for me. I mean, they have supported me in every way. And my friends, எனக்கு ஆக்சுவலாக அவ்வளோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஏன்னா I'm not a regular school goer, and it's hard to find friends. So my main friend, my friends are mostly chess players, like Pragnananda, Arjun Erigaisi, Nihal Sarin, Leon, and the mostly people I meet regularly in tournaments and in trainings. ஃபைன். ஸோ நிறையா ஈவெண்ட்ஸ் நீங்கள் போயிட்டு வந்தாச்சு, நிறையா டைட்டில்ஸும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ அடுத்த கட்டமாக என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? இப்போ உங்களுடைய ஒரு கோல் அப்படின்னா என்னவா இருக்குது? Until February, March நான் I just tried to break into 2650, but அது கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. I'm 2675 right now, my low rating. And இப்போ என்னோட current goal is focused on my next events, which is Sharjah Masters. And some other events in June, July. So and Olympiad, of course. Rating wise பார்த்தோன்னா இப்போ 27 breaking into 2700, which is a great achievement, is a realistic possibility. So that's my ஸோ இந்த ஒரு செஸ் கேமில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயம் வந்து ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம நிறைய கேம்ஸ் விளையாடும்போது ஒரு சில விஷயத்தில் நம்ம அந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணிவிடுவோம். அதனால ராங் மூவ்ஸ்லாம் கூட வச்சுருவோம். பட் அந்த மாதிரி ராங் மூவ்ஸ் வச்சாலும் திரும்பவும் அந்த ஃபோக்கஸை கொண்டு வந்து அந்த கேமை வின் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ எப்படி நீங்கள் இந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் உங்கள் கேமுக்குள்ளே ஸ்டெபிளைஸ்டாக வச்சுருக்கீங்க? Focused on concentration, it's மோஸ்ட்டாக இட்ஸ் கனெக்டட் டு குட் ஃபார்ம். இப்போ நம்ம குட் ஃபார்மில் இருந்தோம்னா இட்ஸ் ஜஸ்ட் கம்ஸ் நேச்சுரலி. வி ஆர் மோர் இன் டு த டோர்னமெண்ட், வி ஆர் மோர் இன் டு த கேம். பட் இப்போ நம்ம பேட் ஃபார்மில் இருந்தோம்னா வி ஆர் கைண்ட் ஆஃப் ஆல்சோ திங்கிங் அபவுட் த பாஸ்ட், அண்ட் that's the main reason we lose concentration. So I've been doing some meditation and some mental health
I've been focusing on mental health. So ஓகே. yeah, it's mainly it's connected to mental, like what kind of mood we are in. So I just try to be in a good mood during tournament. நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் வந்து தொடர்ந்து செஸ்ஸில் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக வரணும் அப்படின்னு பொதிகை தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். உங்களுடைய நேரம் செலவழித்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு மிக்க நன்றி குகேஷ். நன்றி. Thank you. என்ன நேயர்களே, இன்றைய நம்ம விருந்தினர் நிகழ்ச்சி சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களிடம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் இன்னொரு நம்ம விருந்தினர் நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தர்மேந்திரா. என்ன நேயர்களே, சண்டே அதுவுமா வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியோட இந்த நாளை தொடங்கியிருக்கீங்க. நிச்சயமாக உங்கள் நாள் சிறப்பாக அமையும்.